அதிகாரத்தில் பங்கு இல்லை நான் சொன்ன பிறகு நீங்கள் என்னை இழிவுபடுத்துறீங்க. அப்போ நான் வந்து வேறு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும்னு ஒரு சின்ன வார்னிங் கொடுக்கறதும் விசிகா காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுக்குறது. பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டு அழைப்பு கொடுத்தா அவங்க எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, சட்டை செய்ய மாட்டாங்கன்னு எடப்பாடிக்கு தெரியும். ஏன் சொல்கிறாரு? ஒரு சின்ன வார்னிங், மைல்டு வார்னிங் கொடுக்குறாரு அமித்ஷா மோடிக்கு. இந்த பார் ரொம்ப ஆடாதீங்க, எனக்கும் வேறு கூட்டணி இருக்குது, பிரிஞ்சிருவோம். எனக்கு கூட்டணி இருக்குது, ஆனால் உனக்கு வார்னிங் மெசேஜ். வார்னிங் தான். எனக்கு கூட்டணி இருக்குது, உனக்கு என்ன இருக்குது? நீங்கள் அண்ணா திமுக இல்லைன்னா பிஜேபி யார் சும்மாப்பா தமிழ்நாட்டில்? எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு தீண்டத்தகாத கட்சியாக தானே பிஜேபி இன்றைக்கி இருக்குது தமிழ்நாட்டில். பிஜேபி ஒருத்தன் ஆதரிக்கிறான்னா அவனை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஒரு தீண்டத்தகாதவனாக, சமூக விரோதியாக தானே பார்க்குறாங்க. ஒரு குணாம்சங்களில் அவனை பல தீய அம்சங்களை சுட்டி காட்டுற மாதிரி அவர் பிஜேபி சப்போர்ட் எல்லாம் பின்வாங்கிறாங்கல்ல. அந்த அளவுக்கு நல்ல பேர் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இருக்குது. விருதுநகரில் கூட ஒரு பாஜக தொண்டர் சொன்னார் நயினார் முன்னாடி, சோறு வேணா போடுறோம் ஆனால் ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்கள். பளிங்குக்கல் மாதிரி ஸ்படிகம்னு வாங்க, அவ்வளோ தெளிவாக இருக்காங்க மக்கள். பிஜேபிங்க வேணாம். அதுதான் திமுகவை வாழ வைக்கிற ஒரே ஒரு காரணி. திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர், நான் என்னோட எல்லா பேட்டிகள்லையும் சொல்லுவேன். அதான் உண்மை. எது வாழ வைக்குது திமுகவை? பிஜேபி எதிர்ப்புணர்வு தான் வாழ வைக்குது. திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறவங்கள 80% மேலே திமுகவை பிடிச்ச ஒன்று ஓட்டு போடல. பிஜேபி வந்துடக்கூடாதுன்ற அந்த எச்சரிக்கை உணர்வில் தான் போடுறாங்க.